தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது, சாரி 1 வீக் தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொல்லினோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பாத்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும், யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியே பக்கத்துல போய் பாத்துட்டேங்கிற சந்தோஷம், அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. சூப்பர்க்கா, கேட்கும் போது கூஸ் பம்ஸ் ஆகுது. இது சொல்ல உனக்கு கூச்சமா இல்லக்கா? கன்சீவ் ஆகி 1 வீக் தான் ஆகுது, அதுவும் லேட் பிரெக்னன்சின்னு வேற சொல்ற, நீயே சொல்ற. அப்ப என்ன பண்றதுக்கணும்? ஒரு அக்காவா உன் தங்கச்சிய வீட்டுல இருக்க வச்சுட்டு வந்திருக்கணும். அப்படி இல்லையா வரவே விட்டுருக்க கூடாது. நீ என்னடானா உன் தங்கச்சி கன்சீவா இருக்கும் போது இங்க வந்து இருக்கா அப்படின்றத பெருமையா எடுத்து பேசிட்டு இருக்க. சரி, கூட்டத்துல கீழே வந்து எதாவது ஆயிடுச்சு, என்ன பண்ணுவ? ஐயோ, என் தலைவருக்கோசம் என் தங்கச்சி அபாஷன் பண்ணிட்டேன்னு சொல்லுவியா? அந்த சங்கி கூட்டத்தோட சமாளிச்சிடாம போல உங்களை மாதிரி சாம்பி கூட்டத்தா சமாளிக்கவே முடியல. தயவு செய்து எங்கேயாவது போயிடுங்க.